இங்க வார்ல டிசபிலிட்டி ஆனவங்கள ரோபோட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சரி பண்றாங்க. இப்ப இவருக்கு வார்ல 2 கையும் போயிடுது. சோ இவருக்கு ரோபோட் கைய ரெடி பண்ணி அவரோட உடம்ப அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். அட்டாச் பண்றாங்க. அப்படி செஞ்சதும் அவரோட நரம்போட அதுவும் அட்டாச் ஆகி பிரெயின்ல நினைக்கிறத அது செய்யுது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு மார்பிள் எடுத்து உள்ளங்கையில வச்சு ஒரு பிரஷர் குடுக்குறான். பார்த்தா அது தூள் தூளா போயிடுது. அந்த அளவுக்கு அந்த ரோபோட் கை ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் தொட்டு பார்த்து அத ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் யாராவது மனுஷங்களோட கைய தொட்டு பார்த்து அதோட ஃபீல தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். ஆனா இந்த சயின்டிஸ்ட் ரோபோட் இன்னும் டெஸ்டிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. சோ அது அடுத்த மனுஷங்களுக்கு சேஃப்டி இல்லன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த ரோபோட்டிக் சிஸ்டம் எல்லாமே நரம்போட கனெக்ஷன் ஆயிருக்கிறதுனால சப்போஸ் சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அவனோட பிரெயின் அதோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துரும். அதுக்கப்புறம் அவரே நினைச்சாலும் அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா வார்ல டிசபிலிட்டி ஆனவங்களுக்கு ரோபோட்டிக் மூலமா சரி பண்ணி மறுபடியும் அவங்க அதை வார்லயே யூஸ் பண்றதுக்காக தான் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அடுத்தடுத்து வர்ற வார்ல புதுசா ஆளுங்களை தேடாம இவங்களே ரீயூஸ் பண்ணலான்ற ரிசர்ச்ல இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல இந்த ரோபோட்டிக் சிஸ்டம் எல்லாமே ஒரே மாதிரியே கரெக்ட் ஆகி மனுஷங்களை அதோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துரும். அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.